உலகெங்கும் ஆதரவு கொடுத்து மேலும் என்னை வளர வைத்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த பக்தி இன்ஃபோ யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து. நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாதம் 2025 வருடம் ஆடி மாதத்தின் பொது பலன்கள் பார்க்க போகிறோம். இந்த மாத பலன்கள் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த மாத பலன்கள், அதுவும் தமிழ் மாத பலன்கள் எந்த கிரகத்தை மிக மையமாக வைத்து சொல்கிறோம் அப்படின்னா, சூரிய பகவானை வைத்து தான் நம்ம தமிழ் மாத பலன்களை எப்பொழுதுமே எடுக்கிறோம். அப்படி எடுக்கும்பொழுது இந்த ஆடி மாதத்தில் 2025 ஆண்டு ஆடி மாதத்தில் சூரிய பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசியை நோக்கி பயணிக்கும் காலமே ஆடி மாதம். அதை எப்படி சொல்லுவோம்னா, சூரிய பகவான் தெற்கே நோக்கி பயணிக்கிறார். சூரிய பகவான் பார்த்திங்கன்னா தெற்கே தன்னுடைய பயணத்தை துவங்கக்கூடிய காலமே ஆடி மாதம். அப்போ ஆடி காற்று அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே ஆடி மாதம் காற்றடிச்சா குற்றாலத்தில் அருவி மலை கொட்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆடி மாதம் ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான மாதங்க. இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இருந்தாலும் நான் சில விஷயங்கள் சொல்கிறேன். நம்மளுடைய ஒவ்வொரு ஊர்கள்லேயுமே, நம்ம தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஊர்கள்லேயுமே ஒவ்வொரு தெருவாகவே ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா அம்மனை மிகப்பெரிய ஒரு என்ன செய்வோம்னா வழிபாடுகளை அதிகமாக டைம் ஒதுக்கி செய்வோம். எங்கே பார்த்தாலும் இசைகள், எங்கே பார்த்தாலும் பார்த்திங்கன்னா ஒன்று அம்மனுடைய பாட்டை போட்டு பட்டையை கிளப்பி இருப்பாங்க. ஆடி மாதம்னாலே அம்மனுக்கு கூழ் ஊற்றுறது, பால் பாயசம் வச்சு கொடுக்கறது, மக்களுக்கு அவங்க அதாவது உணவுகள் பரிமாறுறது, தன்னால் முடிஞ்சளவு இறை வழிபாடுகளுக்காக நேரத்தை அதிகமாக ஒதுக்கக்கூடிய காலகட்டம்தான் இந்த ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்தில் இன்னொரு அற்புதமான சிறப்பு இருக்குது. என்ன சிறப்புனா, நம்மளுடைய ஆண்டாள் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய அம்மா ஆண்டாள் அம்மா பூர நட்சத்திரம் இந்த வருகிற நாளில், பூர நட்சத்திரம் வருகிற நாளில் ஆடி மாதத்தில் தான் அம்மன் பிறந்தாங்க. அப்போ ஆண்டாள் அவதரித்த அற்புதமான ஒரு மாதமாக ஆடி மாதத்தை எடுத்துக்கொள்ளலாம். அப்போ பூர நட்சத்திரம், இந்த மாதத்தில் பூர நட்சத்திரம் வருகிற நாள் என்ன தேதியில் பூர நட்சத்திரம் வருகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, ஆண்டாள் அன்னைக்கு பூர நட்சத்திரம் வர நாள் தான் பிறந்தாங்க. அப்போ பூர நட்சத்திரம் வர நாளில் நீங்கள் என்ன செய்யணும், என்ன விஷயங்களை மெயினாக பண்ணணும்னா, யாருக்கெல்லாம் திருமணம் முடியவில்லை என்று வருத்தமும் கவலையும் இருக்கிறதோ, 12 ராசியில் எந்த ராசி நேர்களாக இருந்தாலும் சரி, யாருக்கு திருமணம் முடியவில்லை என்று பெண்களுக்கு அதிகமான வருத்தம் இருக்கிறதோ அல்லது ஆண்களுக்கும் அதிகமான வருத்தம் இருக்கிறதோ, நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஸ்ரீவில்லிபுத்தூரில் அருகில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள நம்மளுடைய ஆண்டாள் அன்னையை பார்த்து அம்மனுக்கு நிறம் மாலை, ஒரு மாலை எடுத்து அம்மனுக்கு சாற்றி பட்டு தேங்காய் பழம்லாம் வச்சு நீங்கள் கரெக்டாக வழிபாடு செஞ்சீங்கன்னா 1 வருடங்களில் உங்களுக்கு உறுதியாக திருமணம் நடக்கும் என்பது உண்மை. இது நம்மளுடைய ஆண்டாள் அன்னை பிறந்த நட்சத்திரம் மறுநாளில் கட்டாயமாக நீங்கள் என்ன பண்ணணும், போய் வழிபாடு செய்யணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, அந்த ஆடி மாதத்தில் இன்னொரு அற்புதமான சிறப்பு என்னென்னா, ஆடி அமாவாசைன்னு சொல்லுவோம். எந்த அமாவாசையில் நீங்கள் திதி கொடுத்தீங்களோ கொடுக்கலையோ அதை பற்றி பிரச்சனை கிடையாது. நம்மளுடைய முன்னோர்களுக்கு எந்த அமாவாசையில் நீங்கள் திதி கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் இந்த ஆடி அமாவாசையில் உறுதியாக உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். ஏன் அப்படி கொடுக்கணும்னு உறுதியாக சொல்கிறோம்னா, இந்த ஆடி அமாவாசையில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள், அதாவது நம்மளை விட்டு பிரிந்த இறந்த நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்திங்கன்னா பூமியை நோக்கி வருவாங்க. அப்போ வரும்பொழுது நம்ம திதி தர்ப்பணம் கரெக்டாக கொடுத்தோம்னா நம்ம முன்னோர்களுக்கு அது என்ன ஆகும், கரெக்டாக போய் சென்றடையும். இதுக்கு ஒரு சூட்சமம் இருக்குது. இப்போ நம்மளுடைய முன்னோர்களில் யாரோ ஒருத்தவங்க, அப்பாவோ அம்மாவோ மேபி யாராக இருந்தாலும் சரி, அவங்க இறந்துட்டாங்கன்னா நம்ம எந்த பக்கம் தலையை வைப்போம்னா தெற்கே பார்த்து தான் தலையை வைப்போம். அப்போ தெற்கே பார்த்து ஏன் தலையை வைக்காங்கன்னா, சூரிய பகவானும் கரெக்டாக பார்த்திங்கன்னா தெற்கே பார்த்து
ஆடி மாதம் பயணிக்கிறார். அப்போ நீங்கள் இந்த தெற்கே பார்த்து வைப்பதற்கான நோக்கமும் இந்த ஆடி மாதத்துக்குரிய ஒரு மிகப்பெரிய அற்புதமான சூழ்நிலைகளும் வருவதற்கான காரணம், நீங்கள் ஆடி அமாவாசை அன்று மறக்காமல் உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் திடீர் தர்ப்பணம் கொடுத்தீர்கள் என்றால் கிட்டத்தட்ட 7 ஜென்மத்துக்கு நீங்கள் கொடுத்ததுக்கு சமம். 7 ஜென்மம்னா உங்களுடைய 7 தலைமுறைகளுக்கு நீங்கள் கொடுத்த அதாவது கொடுக்க மறந்துட்டாங்க, நாங்கள் ரொம்ப நாளாச்சு கொடுத்து அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ திதி தர்ப்பணம் கொடுக்கலனால பல பிரச்சனையை சந்திக்காங்க. நல்ல ஜாதகம் சூப்பராக இயங்கும், ஆனால் என்ன ஆகும், அவங்களுடைய வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும், குடும்ப ஒற்றுமை இருக்காது, நிறைய பிரச்சனையை சந்திப்பாங்க. அப்போ நம்ம இந்த ஆடி அமாவாசை எப்போ கரெக்டாக திதி தர்ப்பணம் நம்மளுடைய முன்னோர்களுக்கு கொடுத்தோம்னா உங்களுக்கு முழுமையாக உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கப்பெற்று சாப விவர்த்தி பெற்று குடும்பம் மிக மகிழ்ச்சியாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. இது அனுபவபூர்வமாக உணர்ந்தவர்கள் மறக்காமல் செஞ்சிருவீங்க. உணராதவங்க இந்த வீடியோ மூலமாக உணர்ந்து செய்வது ரொம்ப சிறப்பு. ஓகே, இது ஆடி அமாவாசைக்கு நீங்கள் கொடுத்துருவீங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஆடி பௌர்ணமின்னு சொல்லுவோம். இந்த ஆடி அமாவாசை எப்போ வருது அப்படின்னா கரெக்டாக 24/7/2025 ஆடி மாதம் 8ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஆடி அமாவாசை முழுமையாக இருக்கிறது. 9ஆம் தேதி வரையும் ஆடி அமாவாசை இருக்குது. ஆனால் நீங்கள் 8ஆம் தேதியே கொடுக்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. முடியாத பட்சத்துக்கு 9ஆம் தேதி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கடுத்து நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா ஆடி பௌர்ணமி. இந்த ஆடி பௌர்ணமி எப்போ வருதுன்னு பார்த்திங்கன்னா ஆடி மாதம் 23ஆம் தேதி ஆடி பௌர்ணமி. முழு நிலவு அப்படியே வெளிச்சம் அற்புதமாக இருக்கும். யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் மிக பிரகாசமான வாழ்க்கையை நோக்கி பயணிக்கணும், ஒரு மனசில் நிறைய போராட்டங்களை வச்சுக்கிட்டு இருக்கோம், நிறைய கவலையை வச்சுக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு ஒரு சாந்தமான மனநிலை வேணும்னு நினைக்கிற அத்தனை நபர்களுமே இந்த ஆடி மாதம் 23ஆம் தேதி பௌர்ணமி நாளன்று மனதார விரதம் இருந்து, ஒரு வேளையாச்சும் மனதார விரதம் இருந்து, உங்களுக்கு முடிந்தளவு உங்களால் முடிந்தளவு ஒரு 5 பேருக்கோ 4 பேருக்கோ ஏதாச்சும் ஒரு உணவு வாங்கி கொடுத்துட்டு, முடிஞ்சால் உங்கள் வீட்டில் அருகில் இருக்கின்ற அம்மனை போய் மனசார போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, அதுவும் வெள்ளிக்கிழமை வரனால அன்றைக்கி பெண்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா வீட்டில் விரதம் இருந்து மனசார வழிபாடு செஞ்சீங்கன்னா உறுதியாக வீட்டில் ஒரு மன அமைதி கிடைக்கும், மிகப்பெரிய ஒரு பிரகாசமான ஒரு சூழ்நிலை உருவாகும் என்பது நிதர்சனமான உண்மை.